தொழுகை இஸ்லாத்துல உள்ள 5 முக்கியமான தூண்ல மிக முக்கியமான ஒரு தூண் தொழுகை. தொழுகை ஒரு சடங்கு கிடையாது. அது நம்ம அல்லாஹ்விடத்துல ஏற்படுத்தி கொள்ற நேரடி தொடர்பு. நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செய்யற விஷயத்துல ஒண்ணு கிடையாது தொழுகை. கட்டாயமா ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டியது தொழுகை. நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், தொழுவோர்களுடன் சேர்ந்து தொழுவுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கியாமத் நாள்ல அல்லாஹ் ஒரு மனிதரிடத்துல கேட்கக்கூடிய முதல் விஷயம் தொழுகையை பத்தி தான். தொழுகை சரியா இருந்தா மற்ற அனைத்து அமல்களும் சரியா இருக்கும். தொழுகை சரியில்லை அனைத்து அமல்களும் சரியில்லாம இருக்கும். சுப்ஹானல்லாஹ், தொழுகை எவ்வளவு முக்கியங்கிறத பாத்தீங்களா? அல்லாஹ் கியாமத் நாள்ல நம்மள்ட்ட கேட்கிற முதல் கேள்வி தொழுகையை பத்தி. நம்ம வச்சிருக்க பணத்தை பத்தியோ நம்ம வகித்த பதவியை பத்தியோ எல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். தொழுகையை பத்தி தான் முதல் கேள்வி இருக்கும். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல கூறுறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வழிபடவே தான் படைத்தேன். அந்த வழிபாட்டோட முக்கிய அம்சம் தான் தொழுவை. நம்ம இந்த வாழ்க்கையில தொழுவல அப்படின்னா நம்ம படைத்த நோக்கத்தை விட்டுட்டு நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தொழுவை எவ்வளவு பெரிய பிளெஸிங் தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுது 5 தடவை அல்லாஹ்ட்ட நேரடியா பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. நீங்க தொழுகையை விட்டுருந்தா இன்னைக்கே ஆரம்பிங்க, நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அசால்ட்டா இருக்காதீங்க. மலக்குல் மவுத் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நேரா உசுர படிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, படிப்படியா தொழுவ ஆரம்பிங்க, முழுசா தொழுவுங்க. நீங்க ஒரு அடி அல்லாஹ்வை நோக்கி நகர்ந்து போனா அல்லாஹ் நம்மளை நோக்கி 10 அடி நகர்ந்து வருவோம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்மள்ட்ட தொழுவை பத்தி கேட்கும் போது, அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் இனிமே போய் தொழுவுறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு திருப்பி வழங்கப்படாது. நம்ம தொழுவை நம்ம தான் பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தோம்னா அந்த தொழுவை நம்மளை பாதுகாக்கும். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.